பணம் குடுத்தா தான் ஓட்டுன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி ஆனா கடைசி நேரத்துல உண்மையா தோத்தாரா? இல்ல அண்ணன் விஜயகாந்த் இறந்த இறப்பை மறப்பதற்கு இறைவன் ஒரு மருந்தாக இத கொடுத்திருக்கலாம். ஆனா, அதுலருந்து மீண்டு வரதுக்குள்ள திரும்பியும் ஒரு தோல்வி. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தம்பியோட அந்த ஃபேஸ பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவரோட தோல்வி வந்து நிச்சயமா வந்து ஜீரணிக்க முடியல. நடந்து முடிந்த தேர்தல்ல விருதுநகர் தொகுதியில கேப்டன் விஜயகாந்தனோட மகன் விஜயபிரபாகரன் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அது என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நேற்றைய மக்களவைத் தேர்தல்ல காலை 11 மணிக்கே முக்காவாசி ரிசல்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனா நைட்டு 10:30 மணி வரைக்கும் ஒருத்தவங்களோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாங்க அப்படின்னா, அது தம்பி பிரபாகரனோட ரிசல்ட் மட்டும் தான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே 8000 ஓட்டு அவர் முந்துறதும், இவர் 6000 ஓட்டு முந்துறதும், இடையே முன்ன பின்ன அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அ கண்டிப்பா மக்கள் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஏன்னா கேப்டன் மக்களுக்கு நெறைய பண்ணியிருக்காரு. அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில தான் இந்த வாட்டி கேப்டன் மேல உள்ள விசுவாசிகள் கண்டிப்பா பிரபாகரனுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில அவர வேட்பாளரா நிக்க வச்சாங்க. ஆனா, என்னமோ தெரியல ஒரு வெறும் ஒரு 4000 ஓட்டுல தோத்துட்டாரு. இது யாருமே எதிர்பாராத ஒண்ணு. கண்டிப்பா அவங்க 5 வேட்பாளர் அவங்க கூட்டணி சார்பா நிப்பாட்டினா கூட, ஆ 4 பேர் மேல யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. ஆனா, பிரபாகரன் மேல 100% அவங்க குடும்பத்தார் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடே நம்பிக்கை இந்தியாவே நம்பிக்கை வச்சிருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நேத்து ஓட்டு கவுண்டிங்ல அந்த விருதுநகர் தொகுதிய தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு கவுண்டிங் அது. நைட்டு 10:24க்கு தான் அது ரிசல்ட் குடுத்தாங்க. அ எதிர்த்து போட்டியிட்ட நம்ம மாணிக் தாகூர் அவர் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வின் பண்ணிட்டாங்க. ஒண்ணும் இல்ல மக்கள் மேல அதிகமான கான்ஃபிடென்ட் நம்பிக்கை வச்சுட்டாங்க. பிரச்சாரங்கள் பண்ணாங்க. பிரபாகரன் பிரச்சாரம் பண்ணாப்புல. அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்புறம் தம்பி சண்முக பாண்டியன் பிரச்சாரம் பண்ணான். நெறைய பேர் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணாங்க. பிரேயர் பண்ணாங்க. பிரச்சாரம் பண்ணத விட நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள், நண்பர்கள் அவருடைய நினைவிடத்துல பிரேயர் பண்ணாங்க. இது எல்லாருக்குமே இந்த வாய்ப்புலாம் கிடைக்காது. அவன் தோக்குறான், ஜெயிக்கிறான் அது அப்புறம். ஆனா, அவன் தோத்ததுக்கு தம்பி பிரபாகரன் தோத்ததுக்கு அவங்க குடும்பத்தார் வருத்தப்பட்டத விட, இன்னைக்கு தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை பேரும் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வேட்பாளர். நான் எத்தனையோ வேட்பாளர் நின்னாங்க, தோத்தாங்க, ஜெயிச்சாங்க. அது அப்புறம் கத. ஆனா ஒரு வேட்பாளர் நின்னு தோத்ததுக்காக நெறைய பேரு வருத்தப்பட்ட ஒரு வேட்பாளர் அப்டின்னா, கண்டிப்பா பிரபாகரன் மட்டும் தான். அவரு தோல்விய ஒப்புக்கொண்டு அவரு கவுண்டிங் முடிச்சு லாஸ்ட்ல வெளிய வர்றப்ப அவர் எந்த நிலையில வந்தாரு அப்டின்ற வீடியோ கூட எனக்கு வந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த தம்பியோட அந்த ஃபேஸ பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, அவருக்கு விருப்பம் கிடையாது. அ அப்பா இப்ப தான் இறந்துருக்காங்க. ஒரு 5 மாசம் ஆகல. இந்த டைம்ல நம்ம போயிட்டு எலக்ஷன்ல நிக்கணுமா அப்டின்ற விருப்பம் கிடையாது. பட் குடும்பத்தாருடைய வற்புறுத்தல், மக்கள் குடுத்த ஆதரவு. இன்னைக்கு எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆண்டவர்கள், முதலமைச்சரா இருந்தவர்கள், அ அவங்களுக்கு கூட இல்லாத ஒரு ஆதரவு கூட கேப்டன் ஐயா அவர்களுக்கு கிடைச்சது. 15,00,000 பேர் கூடுனாங்க. அது மட்டும் இல்லாம அவரு இறந்து இன்னைக்கு 160 நாள் ஆகுது. 160 நாள்ல அவருடைய நினைவிடத்துக்கு போனவங்க மட்டும் ஒரு 15, 20,00,000 பேர் ஆயிடுச்சு. அப்படின்றப்ப இவ்வளவு பேர் வர்றாங்களே, இவ்வளவு செல்வாக்கு இருக்கும், இவ்வளவு ஆதரவு இருக்கும், இவ்வளவு பேர் நமக்கு வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல தம்பி பிரபாகரன் இருந்தாப்ல. ஆனா மாணிக் தாகூரும் சாதாரண கேண்டிடேட் கிடையாது. அவர் 3 முறை அங்க நின்னு ஜெயிச்சு எம்பி ஆயிருக்காரு. அதனால அவரு நெறைய மக்களுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு இது இருந்தா கூட, அனுதாப ஓட்டு விழும், கேப்டன் பையன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தம்பி விஜய பிரபாகரனுக்கு ஓட்டு விழும் அப்படின்ற நம்பிக்கையில தான் அவங்க விருதுநகர தேர்ந்தெடுத்தாங்க. பட் ஆனா மக்கள் இப்படி ஒரு தீர்ப்ப குடுப்பாங்க அப்படின்றத அவங்க மட்டும் இல்ல, யாருமே நினைக்கல. இது ரொம்ப வருத்தமான விஷயம் தான். ஏன்னா, அவங்க குடும்பத்த பொறுத்தளவுல இப்போதைக்கு பல இழப்பீடுகள சந்திச்சுட்டு வராங்க. கேப்டன் அவர்களுடைய மறைவு, அது தாங்க முடியாத ஒரு இழப்பு. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, கேப்டன் அவர்கள் 7 வருஷம் உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ஒவ்வொரு நிமிடமும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு மருத்துவரின் மூலமாவது நாம் காப்பாற்றப்பட்டு விட மாட்டோமா? அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மனசுல இருந்துட்டே இருந்திருக்கும் 7 வருஷமா. யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் குடுத்து நம்மள காப்பாத்திற மாட்டாங்களா? அப்படின்ற ஒரு எண்ணம் கடைசி உயிர் விடுற வரைக்கும் இருந்திருக்கும். அதே மாரி தான் நம்ம தம்பி நேத்து ரிசல்ட் வரும்போது, காலையில இருந்து நைட் வரைக்கும், அடுத்த கவுண்டிங் நம்ம வின் பண்ற மாட்டோமா? அதுக்கு அடுத்த கவுண்டிங் நம்ம வின் பண்ற மாட்டோமா? அப்படின்ற அவனுடைய பரிதவிப்ப பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மக்கள் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னைக்குமே நல்லவங்களுக்கு
அவ்வளோ சீக்கிரம் அரசியல் அங்கீகாரம் கிடைக்காது. ஆனா போக போக மக்கள் புரிஞ்சு இப்போ கேப்டன் ஐயா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இருக்கிற வரைக்கும் யாருமே கொண்டாடல. தூத்துனாங்க, மண்ணெண்ணெய் தூத்துனாங்க. நான் தான் குடிகாரன் வச்சான் போனான்னு சொல்லி மண்ணெண்ணெய் தூத்துறாங்க. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடுறாங்க பார்த்தீங்களா? இதே மாரி ஒரு மனுஷன் இருக்கும்போதே கொண்டாடுங்க. போனதுக்கு அப்புறம் கோயில் கட்டிலாம் கும்பிடாதீங்க. தம்பி பிரபாகரனோட தோல்வி வந்து அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. இன்னைக்கு வந்து ஒரு எல்லாம் அனைத்து நாடும் வியந்து பார்க்கக்கூடிய ஏன்னா வந்து ஒரு நல்ல மனுஷன், அவருடைய பையன் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவருடைய தோல்விய வந்து நாடே கண்ணீர் சிந்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தோல்வி. அதனால ஒரு நல்லவங்கள நீங்களா இந்த பணத்துக்காக அடிமையாகாம, நல்லவங்கள பார்த்து நீங்க வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். கவுண்டிங் முடிஞ்சு அவர் வந்து 10, 20 தான் கவுண்டிங் எல்லாம் முடிஞ்சு வின்னிங் அறிவிச்சாங்க. ஆனா அதுக்கு அப்ப முன்னாடி வரைக்கும் அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சு. எப்படியாவது நம்மள வந்து ஜெயிச்சுருவோம். ஒரு நம்பிக்கை. ஏன்னா, ஆயிரக்கணக்கானோட பிரேயர் இருக்கு. அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்கு. இன்னொன்னு ஏடிஎம்கே கூட்டணியோட ஓட்டு இருக்கு. இவங்களுடைய அனுதாப ஓட்டு இருக்கு. இந்த தம்பிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. அதனால நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் 10, 20 வரைக்கும் இருந்தாரு. நான் கடைசி நேரத்துல உண்மையா தோத்தாரா? இல்ல தோற்கடிக்கப்பட்டாரா? அப்படின்றது தெரியல. ஆனா தோத்துட்டாரு. மக்கள் வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கூட்டணி அதிமுகவை பொறுத்த அளவுல பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ந்து தோல்விகள சந்திச்சுட்டு வருது. ஒரு இப்போ இப்போ நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலோட தோல்வி வந்து 10வது தோல்வி. அவங்க வந்து அம்மையார் வந்து அவங்க கையில ஆட்சிய குடுத்துட்டு போனாங்க. குடுத்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் அவர் நல்ல முறையில தான் ஆட்சி பண்ணாரு. எந்த குறைகளும் வைக்கல. மக்களுடைய மனசுல வந்து எடப்பாடி அவர் வந்து ஒரு நல்ல முதலமைச்சர் அப்படின்ற பேர்ல தான் இருக்காரு. சுயநலம். தான் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சுயநலத்தால கூட இருந்த பல பேர கழட்டி விட்டு, கட்சிய நான் கைப்பற்றி என்னால எல்லாம் முடியும் அப்படின்னு நெனச்சதுனால, பல இழப்பீடுகள சந்திச்சாரு. அதுல 9 தோல்வி ஏற்கனவே முத்திர பதிக்கப்பட்டது. இது 10வது தோல்வி பதிவு பண்ணியிருக்காங்க. பட் அது கூட சொல்லலாம். ஏன்னா, எடப்பாடியார் எடப்பாடியார பிடிக்கும். ஆனா, அவர் பண்ண துரோகம் மக்களுக்கு பிடிக்காது. மக்கள் யாருமே துரோகத்த விரும்ப மாட்டாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சில குறைகள மக்கள் வந்து நம்ம சொல்லியிருந்தாலும், இந்த பஸ் ஸ்டாண்ட மாத்துனாங்க. மழை வெள்ளப்போ வந்தப்போ வந்து பார்க்க வரல. நிவாரண நிதி சரியா எல்லாருக்கும் குடுக்கல. மகளிர் உதவித்தொகை பல பேருக்கு வரல. இப்படின்ற பல குறைகள் இருந்தாலும், அத கூட நாங்க தாங்கிக்கிறோம். பரவால்ல. ஆனா, உன்னுடைய துரோகத்த நாங்க தாங்க மாட்டோம். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட தாங்க மாட்டோம் அப்படின்ற மாரி தான் இன்னைக்கு வந்து மொத்தமா, அதாவது கேப்டன் அவங்க தேமுதிகவுக்காவது வெறும் 5 தொகுதி தான் நின்னாங்க. ஆனா, டோட்டலா 40 தொகுதியும் ஏடிஎம்கே காலியாச்சு தெரியுங்களா? இது மிகப்பெரிய அடி. பட் ஆனா 40 தொகுதி காலியானா கூட வருத்தப்படல. பட் இந்த ஒரு தொகுதி தம்பி பிரபாகரனோட தொகுதி காலியானது தான் அவங்க மட்டும் இல்ல, எனக்குமே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இது வந்து அவருக்கு ஒரு பாடம். புரியுதுங்களா? எடுத்த உடனே வந்து நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு யாருமே ஜெயிச்சது கிடையாது. எம்ஜிஆரா இருக்கட்டும், ஐயா கலைஞர் ஐயாவா இருக்கட்டும், அம்மையாரா இருக்கட்டும் யாருமே ஜெயிச்சது கிடையாது. பட் வந்து நம்ம அரசியல்ல இவர் அப்பதான் உள்ள நுழையிறாரு. அவங்க அப்பா கேப்டன் ஐயா அவர்கள் இருக்கிற வரைக்கும் இவர் அரசியலுக்கு கொண்டு வரணும்ன்ற எண்ணமும் கிடையாது. இவர் வந்ததும் கிடையாது. ஒரு மைக்க பிடிச்சு பேசுனது கிடையாது. பட் இருந்தாலும், அவருக்கு அப்புறம் நம்ம தேமுதிகவுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுக்காக தம்பி விஜய பிரபாகரன கொண்டு வந்திருக்காங்க. பட் அவருடைய வரவு வந்து எல்லாருக்கும் அந்த கட்சிக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் தான். ஏன்னா, இது வந்து முதல் தோல்வி வந்து அவர் துவண்டு விடக்கூடாது. கண்டிப்பாக அடுத்தடுத்து அவர்கள் வெற்றிகளை சந்திக்க காத்திருக்கிறாரு. கண்டிப்பா அவர்கள் வெற்றிக்கு அவருக்கான வெற்றியை மக்கள் கண்டிப்பா தொடர்ந்து குடுப்பாங்க. இன்னைக்கு அவர் தோத்ததுக்கு வந்து நெறைய மக்கள் வருத்தப்படுறாங்க. அதே மாரி அடுத்து தொடர்ந்து வெற்றிய குடுப்பாங்க. ஆனா தொடர்ந்து வந்து அவர் அரசியல்ல பயணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு தம்பி வந்து சண்முக பாண்டியன் வந்து சினிமாவுக்கு வந்துட்டாப்ல. அப்பாவோட வழிய பின்பற்ற வந்துட்டாப்ல. அப்பாவோட பின்பகுதி வந்து அரசியல். அந்த அரசியல் வந்து தம்பி பிரபாகரன் அவர்கள் தொடரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். யார் சொன்னது? தேமுதிக கட்சி இருக்காது அப்படின்னு சொல்லலாம். 1000 பேர் 1000 சொல்லலாம். அவங்க கட்சி. என்ன மக்களுடைய ஆதரவு இருக்கு, செல்வாக்கு இருக்கு. இன்னைக்கு கூட எப்படியும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அப்படின்றப்ப கட்சி இருக்காது அப்படின்னு ஒரு தோல்விய மட்டும் வச்சுட்டு கட்சி இருக்காதுன்னு யார் சொல்லுவா? எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க. அத சொல்றதுக்கு யாருக்கு எந்த உரிமை இருக்கு? பல பேர் பல விஷயம் பேசலாம். கட்சி இருக்காது, கட்சி அழிஞ்சிரும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஏன் இந்த ஒரு தேள் தானா? எத்தன அதாவது அப்போ அப்படி பார்த்தா ஏடிஎம்கே இருக்காதுன்னு கூட சொல்றாங்க. ஏன்னா 10 தோல்விகள சந்திச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் ஏடிஎம்கேவே இருக்காது. அழிஞ்சிரும். மட்டமா போடுவோம்லாம் சொல்றாங்க. அதான் சாத்தியம் கிடையாது. கண்டிப்பா இதுக்கப்புறம் தேமுதிகவுக்கு தலைமை வந்து தொண்டர்களின் வழிகாட்டுதலின் பேரில் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு நல்ல முடிவு எடுத்து ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா, கண்டிப்பா வந்து தேமுதிகவ அடுத்த லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்கு. தம்பி விஜய் பிரபாகர் விருதுநகர் தொகுதியில வந்து போட்டியிட்டாரு. அவரோட தோல்வி வந்து நிச்சயமா வந்து ஜீரணிக்க முடியல. ஏன்னு கேட்டா, அரசியல்ல வந்து மக்களுக்காக ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்காக வந்து அண்ணன் விஜயகாந்த் வந்து எவ்வளோ முயற்சி செய்திருந்தாரு. ஏதோ அவரோட கெட்ட நேரம், உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவரோட இதாயிட்டாரு.
அவரை தொடர்ந்து அவருடைய மகன் விஜய் பிரபாகர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இடத்துக்கு வந்து மக்களுக்கு சேவை பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில தான் வந்து அந்த தொகுதிய தேர்ந்தெடுத்து எலக்ஷன்ல வந்து நின்டாரு. மக்களும் அதே மாரி ஆதரவு குடுத்தாங்க. நல்ல ஒரு ஆதரவு குடுத்தாங்க. ஆரம்ப காலத்தில காலையில இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு முன்னணியிலே தான் இருந்தாரு. விஜய் பிரபாகர் வந்து தொடர்ந்து முன்னிலையில தான் இருந்தாரு. நிச்சயமா வந்து இந்த 40 தொகுதியில வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் தொகுதி தான். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேப்டனோட மகன் கண்டிப்பா அவர் வின் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில தான் வந்து உ ரொம்ப உன்னித்து கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அவரோட வெற்றிய நம்பளும் கொண்டாடணுன்ட்டு. ஏதோ துரதிர்ஷ்டமா வந்து அவர் தோல்வி அடைஞ்சுட்டாரு. ரொம்ப மனசுக்கு வருத்தம் அளிக்குது. ஆ பிரதமர் வேட்பாளரா யார் வருவாங்க? யாரு அந்த சீட்ல உட்காருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்ப மீறி, தமிழ்நாட்ல அதுவும் விருதுநகர் தொகுதியில அண்ணன் விஜயகாந்தோட மகன் விஜய் பிரபாகர் அவர் வந்து நிச்சயம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவாருன்ற ஒரு ஆசை வந்து ரொம்பவே இருந்துச்சு. கடைசி நேரத்தில அவரோட தோல்வி வந்து ரொம்ப மனசுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா நடந்தது. இந்த ஒரு தோல்வி வந்து பார்த்தீங்கன்னா, அ டோட்டல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வந்து எதிர்பார்த்தது தான். நான் மட்டும் கிடையாது. எல்லாருமே உன்னித்து எதிர்பார்த்தாங்க அவரோட வெற்றிய வந்து. ஏதோ துரதிர்ஷ்டவசமா அவர் தோல்வி அடைஞ்சுட்டாரு. இத வந்து இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் கூட அத ஏத்துக்க முடியாத சில அவரோட அண்ணன் விஜயகாந்தோட தொண்டர்கள் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் கூட ஏத்துக்க முடியாத ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. மனசுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது அவரோட தோல்வி. தொடர்ந்து முன்னிலையில இருக்கும்போது வந்து, அவரோட வெற்றி வந்து நிச்சயம் வெற்றி பெறுவார் என்ற ஒரு எண்ணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தொண்டர்கள், அப்புறம் அவருடைய தாயார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எல்லாருமே போயிட்டு, அண்ணன் விஜயகாந்த் அவரோட நினைவிடத்துல போயிட்டு, ஒரு தியானத்த உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. நிச்சயம் அவர் வெற்றி பெறுவாருன்ட்டு. வெற்றி பெற்று அந்த வெற்றிய வந்து தன்னுடைய தந்தைக்கு வந்து காணிக்கை செலுத்தணுன்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து அந்த இடத்துல போய் தியானம் பண்ணாங்க. ஆனா, அங்க தோல்வி அடைஞ்சிருச்சு. அந்த தோல்விய வந்து அவங்க எப்படி பார்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் விஜயகாந்தோட இற இறந்த நேரத்தில வந்து மக்கள் அத வந்து எப்படி மன மனசு கஷ்டப்பட்டு எப்படி அத பார்த்தாங்களோ, அதே மாரி தான் இந்த தோல்வியும் ஜனங்களும் பார்த்தாங்க. அவரோட தொண்டர்களும் பார்த்தாங்க. அந்த நேரத்தில வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள வந்து நிச்சயமா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவர் இறந்த நேரத்தில அவரோட மனநிலை, அவரோட எப்படி இருந்தாங்க சேம் அதே மாரி தான் இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நிச்சயமா வந்து அவர் வெற்றி பெற்று இருக்கணுன்றது என்னோட பெரிய ஒரு இது. அவரோட தோல்வி வந்து ஒரு மாரி இன்னைக்கு இந்த நிமிஷம் கூட ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அதாவது வந்து அண்ணன் விஜயகாந்த் அவரோட இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அந்த கொஞ்ச நாள்லயே வந்து எலக்ஷனு. அதுல வந்து அந்த துக்கத்துலருந்து இன்னும் மீண்டு வெளிய வரல அவங்க. அதுக்குள்ள எலக்ஷன் வச்சாங்க. அந்த துயரத்திலருந்து வெளிய வரதுக்கு இந்த ஒரு வெற்றி வந்து ஒரு பெரிய ஆறுதல் குடுத்திருக்கும். ஆனா, அதுலருந்து மீண்டு வரதுக்குள்ள திரும்பியும் ஒரு தோல்வி. அதுவும் இன்னும் வந்து அவங்கள வந்து இன்னொரு மன வேதனைக்கு ஆளாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குற எங்களுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுது. நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தியானத்துல வந்து அவங்க எந்த சூழ்நிலையில உட்கார்ந்து இருந்தாங்கன்ட்டு. அவர் கணவர் அண்ணன் விஜயகாந்த் இறந்த இறப்பை மறப்பதற்கு இறைவன் ஒரு மருந்தாக இத கொடுத்திருக்கலாம். அத வந்து அத வந்து நம்ம யார குறை சொல்றதுன்னு தெரியல. இது வந்து அவரோட முதல் தோல்வி. முதல் தோல்வியில தொடர்ந்து முன்னிலை பெற்றதே வந்து ஒரு வரலாற்று சாதனைன்னு நான் சொல்லுவேன் நானு. முதல் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு, தொடர்ந்து காலை முதல் மாலை வரை தொடர்ந்து முன்னிலை வந்ததே வந்து ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை. ஒரு புதுசா ஒரு எம்பி கேண்டிடேட் வந்து புதுசா நிக்கிறாரு. அந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு வந்தது பெரிய விஷயம். இது வந்து முதல் படி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் அவர் வெற்றி பெறுவாரு. மக்கள் அண்ணன் விஜயகாந்த் என்னென்னலாம் அரசியல் மக்களுக்காக என்ன பண்ணணும்னு நெனைச்சாரோ, நிச்சயம் வந்து அடுத்த எலக்ஷன்ல இது நாடாளுமன்றம் மட்டும் கிடையாது. அடுத்து வரக்கூடிய எலக்ஷன்ல வந்து நிச்சயம் வந்து வெ வ மாபெரும் வெற்றி பெறும். காலங்காலமே வந்து மக்களுக்காக வந்து பணம் குடுத்தா தான் ஓட்டுன்ற ஒரு சூழ்நிலைய உருவாக்கிட்டாங்க. அது எதிர்காலத்துல வந்து நிச்சயமா அந்த ஒரு சூழ்நிலை தவிர்க்கப்பட்டால், நிச்சயம் ஒரு நல்ல ஒரு அரசை வந்து மக்களால் குடுக்க முடியும்.